வணக்கம் ஓவியா. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பூனேவிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் 178 பயணிகளுடன் இன்று அதிகாலை சென்னையில் தரையிறங்க வந்து கொண்டு இருந்தது. இந்த விமானம் அதிகாலை 1:10 மணி அளவில் சென்னையில் தரையிறங்குவதற்காக படிப்படியாக பறக்கும் உயரத்தை குறைத்து தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது. அப்போது கிண்டி பகுதியிலிருந்து சக்தி வாய்ந்த லேசர் லைட் ஒளிக்கதிர் விமானத்தை நோக்கி அடிக்கப்பட்டது. இதையடுத்து நிலை குலைந்த விமானிகள் அடுத்த சில வினாடிகளில் தங்களது சுதாரித்துக் கொண்டு உடனடியாக பறந்து கொண்டிருந்த விமானத்தின் உயரத்தை படிப்படியாக உயர்த்தினர். அதோடு விமானிகள் அவசரமாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள், சென்னை விமான நிலைய காவல் நிலையம் மற்றும் விமான பாதுகாப்பு துறையினர் PAS எனப்படும் பியூரோ ஆஃப் சிவில் ஏசியன் செக்யூரிட்டி அலுவலகம் ஆகியவற்றுக்கும் அவசரமாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த லேசர் லைட் ஒளி அடுத்த சில வினாடிகள் மறைந்து விட்டது. இதையடுத்து விமானத்தை பத்திரமாக சென்னை விமான நிலையத்திற்கு அதிகாலை 1:20 மணிக்கு தரையிறங்கினர். பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து பத்திரமாக இறங்கி சென்றனர். இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கொடுக்கப்பட்ட தகவலின் பெயரில் சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு பரங்கிமலை மற்றும் கிண்டி காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த பகுதியில் உள்ள CCTV கேமராக்களையும் ஆய்வு செய்து குறிப்பிட்ட அந்த நேரத்தை இதே போன்ற லேசர் லைட் ஒளி எங்கிருந்து அடிக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க ஆய்வுகள் நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் சென்னை விமானத்தின் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் இதேபோல் அடிக்கடி தரையிறங்கும் விமானங்கள் மீது நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் லேசர் லைட் ஒளிகள் அடித்து விமானங்கள் தரையிறங்குவதற்கு இடையூறாக சமூக விரோத கும்பல்கள் ஏற்படுத்திக் கொண்டு இருந்தன. அதன் பின்பு விமான நிலைய அதிகாரிகளும் போலீசாரும் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக அந்த போன்ற சம்பவங்கள் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்கும் போது இதேபோல் லேசர் லைட் ஒளியை அடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. கடந்த 2 வாரங்களில் இது போன்ற சம்பவங்கள் 3வது முறை நடந்திருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது.